நடு இரவுல ஒரு மனிதர் தனக்கு பைத்தியம் பிடித்ததை போல என் உள்ளம் எங்க அப்படின்னு கத்திட்டே போறாரு. அவர் யாருன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால வணக்க வழிபாடுகள்ல, குர்ஆன் ஓதுறதுல, திக்ர் செய்யறதுல, தொழுகையில இன்பத்தை அனுபவிச்சவர். அல்லாஹ்வ உண்மையா அறிஞ்சு கொண்டவர். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவர் உள்ளம் கடுமையாயிட்டு. திக்ர் செய்ய எண்ணம் வருதில்ல, குர்ஆன் ஓத மனசு வருதில்ல, தொழுதாலும் அதுல ஒரு இன்பம் இல்ல, பாவத்தை நினைச்சால் அழுக வருதில்ல. ஏதோ தன் உள்ளம் பெருமையானது போல, தனிமையில விடப்பட்டதை போல மிகப்பெரிய ஒரு கஷ்டமான அந்த உணர்வு அவர் அடைஞ்சு கொள்றாரு. எனவே தான் ரோட்ல போகும்போது என் உள்ளம் எங்க அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போறாரு. அதாவது முந்தி நான் சந்தோஷமா நிம்மதியா என் உள்ளம் இருந்துச்சே வணக்க வழிபாடுகள்ல, ஆனா இப்ப அது இல்லையே, அது எங்க போயிட்டு, அதுதான் வர்ற கவலை. இப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு பொடியனை பார்க்கிறாரு. அவன் தன் வீட்டுக்கு முன்னால இருந்து அழுது கொண்டே இருக்கிறான். உம்மாவே உம்மாவே, இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனவே இந்த மனிதர் வீதியில ஒரு ஓரத்துல இருந்து அதை அவதானிச்சு கொண்டிருக்கிறாரு. இப்ப என்ன நடக்கும்? ஏன் அந்த சிறுவனுக்கு கதவு பூட்டப்பட்டிருக்குது? அவன் என்ன பிழை செஞ்சான்? அந்த தாய் கதவை திறப்பாளா மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்குது. சில நேரங்கள் போகுது, சில மணித்தியாலங்கள் அதை தாண்டுது. இரவுட இறுதி வரைக்கும் அந்த சிறுவன் அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டே இருக்கிறான். அந்த அறிஞர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. கடைசியில் அந்த பொடியன் சொல்றான், தாயே, நான் ஏற்கனவே எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டேன். நான் இப்படிப்பட்ட ஒரு பிழையை செஞ்சதால் எனக்கு யாருமே கதவை திறக்கிறாங்கல்ல, உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கிறாங்க? எனவே கதவை திறங்க, நான் இனிமேல் இப்படி ஒரு பிழையை செய்ய மாட்டேன் என்று அழத் தொடங்குறான். ஒரு கட்டத்துல அந்த தாய் கதவு திறந்து அழுகையோடு வந்து தன் மகனை கட்டி அணைக்கிறான். நான் சொன்னதை கேட்காம அதை நீ செஞ்சதால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமைக்கு நீதான் காரணம் என்று அழுது கொண்டே அவ சொல்றா. அப்ப அதை பார்த்து கொண்டிருந்த மனிதர் சொல்றாரு, வஜத்து கல்வி, என் உள்ளத்தை நான் கண்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. தன்னை உள்ளம் கடினமாக்கிறதுக்கான காரணத்தை அவர் இப்ப கண்டு கொண்டுட்டாரு. இந்த கதையின் மூலமாக நீங்களும் அதற்கான காரணத்தை கண்டு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாயே மிகப்பெரிய குற்றம் செஞ்சு தன் மகனை இறக்கப்பட்டு கதவை திறந்து உள்ளுக்கு எடுக்கும் போது 100 இறக்கத்துல ஒரு பங்கத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அதுல எல்லாரும் பிரிச்செடுத்து ஒரு சின்ன துண்டு தான் அந்த தாய் வச்சு கொண்டே எப்படி நடந்து கொண்டாங்கண்டா, அல்லாஹ் தாலா எங்களோட எப்படி நடந்து கொள்வான்? எங்க உள்ளம் கடினமாக எங்களுக்கு இந்த சோதனைக்கு நாம் என்ன காரணம் அப்படிங்கிறதை நீங்க அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. அல்லாஹ்விற்கு உண்மையாக கட்டுப்பட்டு பாக்கிட்டு அல்லாஹ் தாலா எனக்கு உங்களுக்கு தருவானா என்று குறிப்பிட்டுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.